ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப்போகின்ற கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 1 முன்வைக்கிறேன். உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். என் ஆண்டவர் எத்தனை அற்புதமாக அன்றைக்கு எரேமியாவோடு பேசினார். உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னோடு ஒருவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? ஒருவேளை தமிழில் காக்கும்படி என்று எழுதப்பட்டிருக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்பான டெலிவர்ட். உன்னை விடுவிக்கும்படி, உன்னை மீட்டுக்கொள்ளும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் அப்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உலகத்தில் நமக்கு பாதுகாப்பு பலன் என்ன? யோசித்து பாருங்கள். ஒருவேளை நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி மறைந்த அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவருடைய பாதுகாப்புக்கு வைக்கப்பட்ட பாதுகாப்பு வீரலாலே சுட்டுக் கொல்லப்பட்டது நம்ம எல்லோருக்கும் தெரியும். யோசித்து பாருங்கள். மனுஷனுக்கு பாதுகாப்பு ஏது? சமூகத்தில் ஒரு பெரிய மனிதனுடைய அகால மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது இப்படி பேப்பரில் போட்டிருந்தார். அவர் தன்னை பாதுகாத்து கொள்ள 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ரிவால்வரை வாங்கி வைத்திருந்தாராம். அது இந்தியா முழுவதும் அவர் எடுத்து செல்ல அனுமதியும் பெற்றிருந்தாராம். நண்பர்களை யோசித்து பாருங்கள். ஆனால் சத்துருவானவன் எந்த விதத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவன் ஈஸியாக அடித்து காலி பண்ண யோசித்து பாருங்கள். பாதுகாப்பு நிறைந்த மனிதர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்புள்ள மனுஷர்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் இந்த உலகம் இருக்கிறது. அதான் வேதவசனம் சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுடைய பிரயாசம் வருதா, கர்த்தர் நகரத்தை காவராயில் காவலாளிகள் விழித்திருக்கிறதும் வருதா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு பாதுகாப்பு ஆண்டவராகிய கர்த்தர். அவர் தான் சொல்லுகிறார், இதோ உள்ளம் கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நீ ஆண்டுடைய பாதுகாப்பு உன்னை சூழ இருக்கிறது. நீ ஏன் பயப்பட வேண்டும்? எந்த இடத்திற்கு போனாலும் சரி, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் அவைகள் உண்மை புரளுவதில்லை, அக்கி நடக்கும் பொழுதும் நீ வேகாதிருப்பாய். இவ்வளவு பெரிய பள்ளத்தான் பாதுகாப்பை ஆண்டவனுக்கு கொடுக்கிறார். தாவீது சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறீர் என்று சொல்லுகிறான். நீ வாழ்க்கையில் ஒருவேளை துன்பங்கள், தொல்லைகள், ஒருவேளை மரண படுக்கை போன்ற ஒரு சூழ்நிலை கூட உனக்கு இருக்கலாம். பயப்படாதீர்கள். உன்னை விடுவிக்கும்படி ஆண்டவர் இருக்கிறார். வேடிக்கை பார்க்க முடியல. உன்னை விடுவிக்கும்படி, உன்னை பாதுகாக்கும்படி என் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னோடு வருகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் முடியும். அன்புக்குரியவர்களே, ஒரு தடவை ஒரு கப்பல் ஒன்று நடுக்கடல்லே பிரச்சனையிலே அது கரண்டெல்லாம் ஃபெயிலியர் ஆகி ஓட முடியாதபடி இயந்திரம் கோளாறுபட்டது. சில நாட்கள் தாக்குப்பிடித்து கொண்டிருந்தார்கள். உதவிக்கு வருக என்று சொன்னவர்கள் வரவில்லை. காலதாமதமாகி கொண்டிருக்கு. கடைசி தந்தி என்று சொல்வார்கள். தண்ணீர் இல்லை, நோ வாட்டர். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. மறுமுனையிலிருந்து இன்னொரு செய்தி வருகிறது, தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள், தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள், தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த ஓட்டரை நீங்கள் தண்ணியை எடுத்துக்க யூஸ் பண்ணலாம் என்று ஒரு செய்தி வருகிறது. உங்களுக்கு ஆச்சரியம், அப்பா கடல் தண்ணி எப்படிப்பா குடிக்க முடியும், என்னத்தை தந்தி அடிக்கிறாங்க என்று அவர்கள் அலட்சியமாக விட்டு விட்டார்கள். ஒரு நாள் கழித்தது. அந்த கப்பலை காப்பாற்றுறதுக்கு வந்தவர்கள், தண்ணியெல்லாம் குடிச்சிங்களா, அவங்க தண்ணி பாட்டெலாம் கொண்டு வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிங்களா கேட்டேன். என்னையா நியூஸரு, தண்ணி எப்படி குடிக்க முடியும், கடல் தண்ணி எப்படி குடிக்க முடியும்? அவர் சொன்னாரா, கடல் தண்ணி தான், ஆனால் நீங்கள் நிற்கின்ற கப்பல் பழுதாகி நிற்கிற இடத்தில் ஒரு நதி ஒன்று கரையிலிருந்து வந்து நேரடியாக இது மோதி இதை விழுகிறது. ஆகவே இந்த இடங்களில் கொஞ்சம் தூரம் காணப்படுகிற ஒரு கிலோமீட்டர் அளவில் காணப்படும் தண்ணீரெல்லாம் சுத்தமான இனிமையான தண்ணீராக இருக்கும் என்று. அதன் பிறகு அவங்க ஓட்டரை எடுத்து பார்க்குறாங்க, அவ்வளோ மதுரமான ஒரு தண்ணீர். ஆனால் அறியவில்லை, தண்ணீர்லாம் ஒரு நாள் முழுவதும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதே போல உன்னோடு இருக்கிற தேவனை அறிந்திருக்கிறாயா? அன்றைக்கு வாயை திறந்து மனதார பாராட்டுகிறான் மோசே, தேவனை நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு வருவதினால். இன்னொரு மொழிபெயர்ப்பு விசேஷித்தவர்கள் அல்ல, நாங்கள் ஏன் இவ்வளவு வல்லமை பொருந்திய மக்களாக இருக்கோம்? We are so powerful.
நாங்கள் இவ்வளவு ஏன் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறோம்? காரணம், வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய பேர் எல் ஷடாய், ஆல் பவர் given unto me, heaven and earth. இயேசு சொன்னார் அல்லவா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமையுள்ள தேவன் உன்னோடு இருக்கிறார். இந்த நாளிலே உன்னை விடுவிக்க, உன்னை காப்பாற்ற அவரால் முடியும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துரு. கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உனக்கு ஒரு விடுதலை உண்டு, உனக்கு ஒரு விடுதலை உண்டு, உனக்கு ஒரு விடுதலை உண்டு. இயேசு இந்த நாளிலே அதை உனக்கு செய்ய போகிறார். நீ காணப்போகிறார். ஆமேன், ஆமேன்.